வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமாக கடாய் சட்னி தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு பொருத்தமான இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு மீடியம் சைஸில் 7 கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக செவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் வதக்கின பிறகு மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 150 கிராம் அளவு இது. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய், வெங்காய, தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து ஊற்றிக்கலாம். அருமையான சுவையில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான நம்மளோட கடாய் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.